ஆமாமாக்கா. திடீர்னு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, தடபுடலா விருந்து வச்சிருக்கா. ஆமாமா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன் திடீர்னு அண்ணி இப்படி சமைச்சாங்கன்னு தெரியலையே. ஏதாச்சும் காரணம் இருக்கும் அக்கா, இல்லைனா அவ இப்படிலாம் சமைச்சு போட மாட்டாளே. அட ஆமாமா, ஆனா அண்ணன் ஏம்மா சாப்பிடவே இல்லை? தெரியலையே மக்கா, ஒருவேளை அவனுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சிருப்பாளோ? இருக்கும் இருக்கும், அதான் சாப்பிட சொல்லியா அவன் சாப்பிடவே இல்லை. ஆமாமாக்கா. அப்புறமா ஹலோ, என்னங்க? அதான் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னேன்ல. சரி சரி, வரேன், வந்து கூட்டிட்டு போங்க. ஆ, வைக்கிறேன். என்னாச்சு மக்கா? எம்மா, என் மாமியார்காரிக்கு உடம்பு சரியில்லையா, வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாருமா. அப்படியா? சரி மக்கா, போயிட்டு வா. அம்மா, அவங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்க வேலை செய்ய ஆள் இல்லைன்னு என்னை கூப்பிடுறாங்கம்மா. அப்படியா மக்கா? அப்ப நீ போவேணா, இங்கே இரு, மாப்பிள்ள வரட்டும், நான் பேசிக்கிறேன். அப்படியாம்மா, நீ பேசுறியா? எப்படியாவது பேசி நான் இங்கே இருக்கிற மாதிரி பண்ணுமா. அதெல்லாம் நீ கவலைப்படாத மக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ இப்படிதான் சொல்லுவ, அவர் வந்து கூப்பிட்டோன்னே போமான்னு சொல்லிடுவ. சாச்சா, இந்த வாட்டி அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டேன் மக்கா. அம்மா, இந்த வாட்டி சொதப்பாம எப்படியாவது பேசி என்னை இங்கே இருக்க வைக்கணும். அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன் மக்கா, எப்படி பேசுறேன்னு பாரு. பாக்குறேன் பாக்குறேன் நீ எப்படி பேசுறேன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத மக்கா, ஜாலியா இரு. நீ அம்மா வீட்டுல தான் இருக்க போற, அவர் வரட்டும். ஆ சரிம்மா. சரி மக்கா, அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் வரேன். அம்மாவெல்லாம் நம்ப முடியாது, அவர் வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்களே நம்மள பேக் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. எப்படியோ போறோம்னு ஆயிடுச்சு, அதுக்குள்ள இந்த வீட்டுல ஏதாவது தேருமான்னு பாப்போம். அம்மா. ஆமாக்கா. என்னம்மா பண்ற? பால் எடுத்துட்டு வந்து டீ போடுறமாக்கா. எம்மா சொல்லுமாக்கா. இந்த பாத்திரம் எப்பமா வாங்கின? போன வாரம் தான் மக்கா, உங்க அண்ணி வாங்கிட்டு வந்தா. அம்மா, நான் கூட இதே மாதிரி பாத்திரம் தாம்மா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியா மக்கா? ஆமாமா, அண்ணியும் பாரு அதே பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன மக்கா, இந்த பாத்திரத்தை நீ எடுத்துக்கோ. நிஜமாவாமா? அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யாரு சொல்றதுக்கு, நான் சொல்றேன், நீ எடுத்துட்டு போ மக்கா. அப்ப சரிம்மா, நீ இவ்வளவு கம்பல் பண்றதுனால நான் எடுத்துட்டு போறேன். அண்ணி. வாங்க நாத்தனாரே. அண்ணி, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. வர நாத்தனாரே. அட, சூப்பரா இருக்கே அண்ணி. அதான் போன வாரம் வாங்கின நாத்தனாரே. அம்மா கலர் அண்ணி, இந்த கலர் தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு கடையில தேடினேன் தெரியுமா? அப்படியா? நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினேன். இங்கதான் வாங்குனீங்களா அண்ணி? இத தெரியாம நான் தெரு தெருவா தேடி இருக்கேன் பாருங்களேன். ஆமா நாத்தனாரே, பக்கத்து தெருவில் தான் வாங்கினேன். அப்படியா அண்ணி? சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, எனக்கு தான் கிடைக்கல. அதுக்கு என்ன நாத்தனாரே, இதே எடுத்துக்கோ, நான் வேற வாங்கிக்கிறேன். அப்படியா அண்ணி? நீங்க வேற வாங்கிக்கிறீங்களா? சரி அண்ணி, நீங்க இவ்வளவு கம்பல் பண்றீங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, அம்மா கூப்பிடுறாங்க, வந்துருங்க. வரேன். இவ்வளோ நேக்கா கேட்டு வாங்கிட்டு நான் கம்பல் பண்றேன்னு சொல்றா பாரு, நல்லா வருவா. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி வீட்டுல பெருசா ஒன்னும் தேரலையே. வேற என்ன பொருள் எடுத்துட்டு போறது? என்ன நாத்தனார் மூஞ்சி டொக்கு வாங்கி இருக்கு. நாத்தனாரே. வாங்க அண்ணி. என்ன நாத்தனாரே, சோகமா இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க அண்ணி? சரி, கேக்கல விடு. அண்ணி கேளுங்க அண்ணி. என்ன அதுவே வம்படையா கேட்க சொல்லுது, ஏதாவது சதி செயல் வச்சிருக்குமோ? அண்ணி, என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை நாத்தனாரே. சரி நீ சொல்லு, நீ ஏன் சோகமா இருக்க? என் வீட்டுக்கார் வராங்களா அண்ணி என்னை கூட்டிட்டு போறதுக்கு, அதுக்கு தான் நான் சோகமா இருக்கேன். அதுக்கு அவங்க வீட்டில் தானே சோகமா இருக்கணும், இது ஏன் சோகமா இருக்கு? அதுக்கு என்ன நாத்தனாரே, போயிட்டு வர வேண்டியது தானே. நீங்க வேற அண்ணி, உங்க மாமியார் மாதிரி என் மாமியார் ஒன்றும் நல்லவங்கலாம் கிடையாது. என் மாமியார் நல்லவங்க, நீ பார்த்தல.
ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லவங்க தான். சரி, எனக்குள்ள வேலை இருக்கு, நான் வரேன். ஏன் மாமியார் நல்லவங்களாம், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ம். என்னம்மாக்கா சோகமா இருக்க? என்னம்மா அவர் வந்துகிட்டே இருக்காராம், நான் போக வேண்டியதான். நான் தான் இருக்கலாமாக்கா, உன்னை போ விட்டுருவேனா? உன்னை நம்பிதாம்மா இருக்கேன். எப்படியாவது அவர்கிட்ட பேசி அமுச்சு விட்டுருமா. அதெல்லாம் நீ கவலையே படாத, சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. உஷா, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாமாக்கா, நீ இரு, நான் பாத்துக்கிறேன். உஷா கூப்பிடுற காது கேட்கல. வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வரேன் அத்தே. உட்காருங்க மாப்பிள்ள, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, இருக்கட்டும் அத்தை, நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், வேலை இருக்கு. அப்படியா மாப்பிள்ள? அப்ப சரி சரி, சீக்கிரம் இவ்வளோ கூட்டிட்டு போங்க. என்னம்மாக்கா மச மசம் நின்றுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி போ, மாப்பிள்ள தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சீக்கிரம் உஷா, வா கிளம்பலாம், டைம் ஆகுது. என்னம்மாக்கா மாப்பிள்ள கூப்பிட்டுட்டே இருக்காரு, நீ அம்மாவே பார்த்துட்டு இருக்க? அடி சண்டாளி தாயா நீ, இரு உன்னை வச்சுக்கிறேன். என்னங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? வா கிளம்பு, வீட்டுக்கு போலாம். நான் ஒன்றும் வரல. ஏன் ஏன் வரல? ஏன் வரலனா, எனக்கு போட்டுக்க துணி இல்ல. எந்த துணியை போட்டுட்டு நான் வர்றது? என்ன போட்டுக்க துணி இல்லையா? இந்த துணியே நல்லா தானே இருக்கு, போட்டுட்டு வா. என்ன இங்க பிரச்சனை? வா சின்ன பொண்ணே, இங்க பாரு, வீட்டுக்கு கூப்பிட்டா போட்டுக்க நல்ல துணி இல்ல, வரமாட்டேன்றா. ஓ, அதான் பிரச்சனையா? இருங்க வரேன். இப்ப நீ போட்டிருக்க துணியே நல்லா தானே இருக்கு, வா. இதெல்லாம் போட்டுட்டு வர முடியாது, எனக்கு புது துணி வாங்கி தாங்க, நான் வரேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்தாங்க, இந்த புடவை கட்டி கூட்டிட்டு போங்க. ஐ, புது புடவை சூப்பரா இருக்கு அண்ணி, கலரும் சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதுக்கெல்லாம் எதுக்கு நாத்தனாரே தேங்க்ஸ்லாம், இதை கட்டிட்டு போங்க. சரிங்க அண்ணி, கேட்டோனே புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்களே, சூப்பர் அண்ணி நீங்க. சரி சரி, பேசிட்டே இருக்காம டைம் ஆகுது பார், போய் கிளம்பு. மருமகளே, நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா என் பொண்ணு கேட்டோனே புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேம்மா. இதுல என்ன இருக்கு அத்தை? ஆமா, நீ இந்த புடவைய எங்க எடுத்தீங்க? அதான் நீ பேக் பண்ணி வச்சிருக்கிய ஒரு பேகு, அந்த பேக்ல இருந்து தாம்மா எடுத்தேன்.